இந்த முதியோர்களுக்காக ஏற்படுத்தப்படுகின்ற இந்த அமைப்புகளை நம்ம 2 வகையா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து சொந்தமா வாங்கி அங்க தங்கி தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சுக்கக்கூடிய திட்டம். இது வந்து ரிட்டையர்மெண்ட் லிவிங்ல பெரும்பாலும் இது இப்படிதான் இருக்கு. அவங்க வந்து வீட கட்டுறாங்க, அதை விக்கிறாங்க. வித்ததுக்கு அப்புறம் சில சேவைகள் அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அங்கத்தினர்களுக்கு கொடுக்குறாங்க. அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இன்னொரு திட்டம் வந்து ஆயுட்கால சந்தா முறையில நீங்க இணைந்துக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நீங்க ஆயுட்கால சந்தாதாரரா நீங்க பெறலாம். அந்த ஆயுட்கால சந்தாதாரரா நீங்க வருவதற்கு ஒரு முதலீட்டை நீங்க செய்யணும். ஆனா அந்த முதலீடு வந்து வீடு வாங்குறதுக்கு என்ன முதலீடு செய்யணுமோ அதுக்கு பாதி கூட இருக்கிறது கிடையாது. இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்து இப்போ வீடை வாங்கணும்னா ஒரு 25 இருந்து ஒரு 40 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள மதிப்பை வச்சு கொண்டுதான் இப்ப வந்து ஒரு வீட்டை வாங்க முடியும். இந்த மாதிரியான ரிட்டையர்மெண்ட் லிவிங் கான்செப்ட் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். இது மட்டும் அல்லாமல் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம அவங்க வந்து தன்னுடைய மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தேவையான பணத்தையும் அவங்க வச்சுக்கணும். பிளஸ் வந்து மாதத்துக்கு தேவையான பணத்தையும் அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும். ஒரு இது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த ஓனர்ஷிப் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்கீம்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் வந்து தேவைப்படுது. இது ஏன் வந்து பெரும்பாலானவர்கள் விரும்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இதுல ஒரு மன திருப்தி இருக்கு. அதாவது இதை நாங்க வந்து சொந்தமா வச்சிருக்கோம். இதுல எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. நாங்க வந்து இங்க வந்து இல்லாதவங்களா வந்து நாங்க தங்கல. எங்க சொந்த காசை வச்சு நாங்க வந்து வீடு வாங்கியிருக்கோம். அதனால எங்களுக்கு இதுல ஒரு ஓனர்ஷிப் இருக்குன்னு அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. அது இது முற்றிலும் தவறு ஆக்சுவலா. முதியோர்கள் தங்களுடைய பேர்ல சொத்து இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. சொத்து தான் பல பேருக்கு பிரச்சனையாவே மாறிட்டு இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? முதல்ல 2 விதமா இதை நம்ம பார்க்கணும். ஒண்ணு பணம் இருப்பவர்கள், இன்னொன்னு வந்து பணம் கம்மியா இருப்பவர்கள். இப்ப பணம் இருப்பவர்கள் என்ன பண்றாங்க? சொந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அதுல பல பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பணம் இல்லாதவங்க அல்லது குறைச்சலா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, சந்தா முறையில இருக்கக்கூடிய திட்டங்கள்ல தங்களை சேர்த்துக்கிட்டு, அந்த சந்தா முறையில இருக்கக்கூடிய பணத்தை வச்சு அவங்களுடைய இறுதி நாட்களுக்கு தேவையான மருத்துவ செலவு அல்லது அல்லது அவர்களுடைய இறுதி சடங்குகளுக்கு தேவையான பணம் எல்லாவற்றையும் அதிலேயே இணைத்துக் கொண்டு மாசத்துக்கு அவங்களுக்கு ஒரு பென்ஷன் பணம் வரும். அந்த பணத்தை வச்சு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா கழிக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் என்று சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். அப்புறம் அரசாங்கத்துல போடக்கூடிய வரிகள், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், சீவேஜ் டாக்ஸ். அப்புறம் வந்து வாரிசு மாற்றம் நடக்கும் பொழுது அதை கொண்டு போய் இவங்க வந்து லீகல் ஏர் சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை கோர்ட்ல போயிட்டு அட்ஜூடிகேட் பண்றது. பிற்பாடு வந்து விற்கணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா அந்த விற்பதற்கான அல்லது வாடகைக்கு விடுவதற்கான சட்டத்திட்டங்கள் அல்லது அதுக்கான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்று சொல்லுவோமே, நிபந்தனைகள், அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப பிராக்டிகலா இருக்காது. இப்ப இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குறைஞ்சது ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கணும் அல்லது 45 வயசுக்கு மேல இருக்கணும், அவங்க கிட்டதான் நீங்க விற்கணும், அவங்க வாடகைக்கு இருக்கணும், ஒருத்தவங்க அதுல இருக்கணும் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வீட்டை வந்து இவரு காசு கொடுத்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் இவருடைய ஆயுட்காலத்துக்கு பிறகு அந்த வீட்டை இன்னொருத்தருக்கு விற்கணும்னு அவர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன ரேட்டுக்கு விற்பாரு? அவர் வந்து நிச்சயமா தான் எவ்வளவு ரூபாய்க்கு போட்டோம், அதுல இன்னைக்கு என்ன ரேட், மார்க்கெட் ரேட் போயிட்டு இருக்கு, அதுல நம்மளுக்கு என்ன லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கோட தான் அவர் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. கிட்டத்தட்ட இதுவுமே அவர் வந்து ஒரு முதியோரும் சேர்ந்து அவர் ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு தான் சமம். தான் அனுபவித்த அல்லது தனக்கு தேவையான ஒன்றை ஒரு சமூகத்தின் மூலமாக அனுபவித்த ஒன்றை இன்னொருக்கு அனுபவிக்கப்படுமாறு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த எண்ணம் தோணாது. நம்ம இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கணும், 5 வருஷம் வச்சிருந்தோம், 6 வருஷம் வச்சிருந்தோம், நம்ம இது இவ்வளவு ரூபாய் ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைச்சதுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் அவங்க போட்டு பார்க்கும்போது எதிர்காலத்துல வரக்கூடிய முதியோர்களுக்கு அதை வாங்குவதற்கோ அல்லது அதனை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்துவதற்கோ அது பயனற்ற ஒரு பொருளாக மாறிவிடும். அது இல்லாம இவங்க வந்து தன்னுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து இவங்க தன்னுடைய அலக்கார்டே முறையில இவங்க வந்து ஏஜென்சி சர்வீஸ் கிட்ட சொல்லி அவங்க வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கணும். ஆனா வந்து இந்த மாதிரியான சந்தா முறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. அவங்க பராமரிப்புக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பே பண்ண போறது கிடையாது. அரசாங்க வரிகள் எதுவும் அவங்க விதிக்க போறது கிடையாது. முதலீடு அதிகம் தேவையில்லை. வாரிசு மாற்றம் என்கின்ற பிரச்சனை அவர்களுக்கு இல்ல. அதை இன்னொருத்தருக்கு அதிக லாபத்துக்கு விற்கணுங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இல்ல. பிற்பால வரக்கூடிய முதியோர்களுக்கு இவங்க ஒரு தடையா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லாம போகுது. அங்க இருக்கக்கூடிய பணம் வந்து இவங்களுக்கு இறுதி நாள் சடங்குகளுக்கும் மற்றும் மருத்துவத்துக்கும் தேவையான ஒன்றாக அமையுது. சோ இந்த மாதிரி வேணுங்கிற சமயத்துல அவங்க என்ன பண்ணலாம், ஒரு 3 மாசம் அல்லது 2 மாசம் நோட்டீஸை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துட்டு அவங்க ரொம்ப சர்வ சாதாரணமா அவங்க வந்து தன்னுடைய சந்தாவை கேன்சல் செய்து கொண்டு அவங்க வெளியில போயிடலாம் அவங்க. சோ இந்த மாதிரி ஒரு பல வசதிகள் வந்து சந்தாமுறை திட்டங்கள் இருக்குது. சந்தாமுறை திட்டங்கள்ல வந்து எந்த விதமான பர்டனும் இந்த எல்டர்ஸ்க்கு இருக்கிறது இல்ல. இதே ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் இவங்க வச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்துலயே அவங்க நிம்மதியா இருக்கிறது இல்ல.
ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு விடுறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு. ஒரு வீடு இவங்க வந்து ஊர்ல வீடு வச்சிருக்காங்க. அவங்க அந்த வீடை வந்து யாருக்காவது வாடகைக்கு விட்டுட்டு திருப்பி இங்க சந்தாமரை திட்டத்துல வந்து தன்னை இணைச்சிக்கலாம், நம்மளால தனிச்சு வேலை செய்ய முடியல அப்படின்னு நினைச்சு வரும்போது அந்த வீட்டை வந்து அவங்க ஒழுங்கா பராமரிக்கிறாங்களாங்கிற கவலையோட இங்க வாழறாங்க. அல்லது அந்த வீட்டை வந்து அவங்க ஏமாத்தி நம்மளுடைய பிற்காலத்துல வந்து நம்மளுக்கு கொடுக்காம போயிடுவாங்க ஒரு பயத்திலயும் இருக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம வந்து தின வாழ்க்கையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன அட்வைஸ் பண்றோம்னா, வயசான காலத்துல சொந்தமா ப்ராப்பர்ட்டி வச்சுக்கணும், சொந்தமா நம்ம சொத்தை வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து இவங்க முதல்ல மீளணும். அவங்க தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து ஒண்ணு வாரிசுங்க பேர்ல எழுதி வச்சிடணும். அல்லது அப்படி வாரிசுகளுக்கு எழுதி வைக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா அந்த சொத்தை வந்து விலைக்கு என்ன விலைக்கு போதோ அந்த நல்ல விலைக்கு வித்துட்டு யார் யாரெல்லாம் வாரிசு விட்டுருக்காங்களோ அவங்களுக்கு பணமா கொடுத்துட்டு அதுல ஒரு பகுதி தனக்கான பணமா வச்சுக்கிட்டு தன்னுடைய இறுதி நாட்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளுக்கும் இந்த பணம் எப்படி பயன்படும் கருத்தில் கொண்டு இவங்க அந்த பணத்தை இவங்க கிட்ட வச்சுக்கிட்டு பிற்பாடு இவங்க காலத்துக்கு அப்புறம் வாரிசுகள் யார் என்பது பட்சத்தில் இவங்க காலத்துக்கு அப்புறம் அந்த பணமானது அவர்களுக்கு யாரெல்லாம் வாரிசுகள் என்று அவர்கள் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு அது பிரித்து கொடுக்கப்படும். இப்படித்தான் நம்ம இதை பார்க்கிறோமே தவிர இதுல இருக்கக்கூடிய இந்த ஓனர்ஷிப் இருக்கக்கூடிய பிரைடோ அல்லது அதனுடைய பெருமையோ அல்லது வாடகைக்கு இருப்பதனாலயோ அல்லது சந்தாவில் இருக்கிறதுனாலயோ நமக்கு அது சிறுமை என்கின்ற எண்ணமோ நிச்சயமாக முதியோர்களுக்கு இருக்கக்கூடாது. முதியோர்களுக்கு வயசான காலத்துல சிந்தனைகளும் ஞாபகமும் குறையறதன் காரணமாக இவங்களுக்கு யார்கிட்ட பணம் கொடுத்துருக்கோம், என்ன செஞ்சிருக்கோம், யாரோட என்ன ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு, தங்களுடைய சொத்துக்கள்லாம் எங்க இருக்குங்கிறத பத்தி இவங்க மறந்து போயிடுறாங்க. அதனால நல்ல ஞாபகம் இருக்கும் போதே வாழ்க்கையை நல்ல நிலையில அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே தங்களது வாரிசுகளுக்கு இந்த சொத்துக்களை சரியான முறையில பிரித்து கொடுத்து விட்டு அதிலும் இவர்கள் மகிழ்ச்சி கண்டு மேலும் தனக்கு தேவையானதையும் இவர்கள் வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தும் பொழுது இது வாரிசுகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும், இவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். அதிகப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா இவங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த சொத்துக்களையும் பிற்காலத்தில் வரக்கூடிய வாரிசுகள் பயன்படுத்துவதா இல்ல. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறி விடுகின்றது. அதனால அவங்க வந்து இந்த இடத்துல வந்து இங்க உட்கார்ந்து தன்னுடைய வீட்டை வந்து பராமரிக்குங்கிற எண்ணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரும்பாலான பகுதிகள் இல்லாமலே போய்விடுது. அதனால வந்து இந்த சொத்துக்களை வந்து இவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுதே காலம் நல்ல காலம் இருக்கும் அதை வந்து சரியான முறையில வந்து இன்வெஸ்ட் செய்து இவங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில இந்த இந்த தேவைகளை புரிந்து கொண்டு சொந்தமாக வேண்டுமா அல்லது இது வந்து சந்தா முறையில் வந்தால் போதுமா என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடம் எவ்வளவு பணம் இருக்கின்றதோ அந்த பணத்தை கருத்தில் கொண்டு தன்னுடைய உபாதைகளையும் கருத்தில் கொண்டு தனக்கு என்ன மாதிரியான கடைசி மரியாதைகள் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தையும் கருத்தில் கொண்டு இவர்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டும். அப்படி இல்லாம வந்து ஏதோ ஒண்ணு இவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இன்னைக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பல பேர் போய் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை வித்துட்டு வெளில வர முடியல. அல்லது அதை அவங்களே அந்த நிர்வாகத்திலே வாடகைக்கு விடணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு போட்ட பணம் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் போய் அதை போய் மாட்டிக்குது. இவங்களுக்கு தேவையான பணமும் அங்க வந்து கிடைக்காம போயிடுது. அதனால இவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. இதெல்லாம் முதியோருக்கு தேவையில்லை என்பது நம்மளுடைய கருத்து. எனவே புரிந்து கொண்டு எந்த திட்டம் தமக்கு சாதகமாக இருக்கும், எந்த திட்டம் தமக்கு பாதகமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு முதியவர்கள் நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பது நமது அறிவுரையாக இருக்கின்றது.